உலக இரட்சகராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த 316 சேனல் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் உலக இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட பூந்தமல்லியில் இருக்கிற ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். உடைய வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது தொடர்ந்து நமது ஆவியான எழுப்புதல் திருச்சபையின் பாடல் குழுவின் லீடர் கேரிஸ் ஃபெலினா மெர்சி அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அவர்களோடு கூட இணைந்து கரங்களை தட்டி தேவநாமத்தின் மகிமைக்காக நம்ம எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓகே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை செய்பவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும் உம்மை பாராத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாராத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாராத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமத்தில் பாடல் பாடின அன்பு பிள்ளைக்கு அன்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தெய்வம் என்று அறிக்கையிட்டு இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவுக்காக வாழ்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள் மகிமை உண்டாகட்டும், அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. உன் முகம் ஒரு நாளும் தோய்ந்து போகிறதில்லை. நீ எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு முன்பதாகவும் எந்த நிலைமையிலும் உன் முகம் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எல்லாரோடும் கர்த்தர் இடைபடுவாராக. கண்களை மூடி ஒரு குட்டி ஜெபம் செய்து என்னுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து கர்த்தருடைய வார்த்தை எல்லாருடைய வீடுகளிலும் உட்புகுந்து அநேக மக்கள் மத்தியிலே எழுப்புதலை உண்டாக்கத்தக்கதாக உடைய சோர்வுகள், கலக்கங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் எல்லாம் மாறத்தக்கதாக என்னுடைய வல்லமை மகிமையாய் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் இறங்கி வரத்தக்கதாக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. வேறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏன் எல்ரோகேல், ஏன் எல்ரோகேல், ஏன் எல்ரோகேல் நான் உம்மை துதிப்பேன். ஏன் எல்ரோகேல், ஏன் எல்ரோகேல், ஏன் எல்ரோகேல் நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்ன கைவிடல. வேண்டியோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டியோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் இருந்த என்னை நிலைகளை மாற்றி தந்தி. பரதேசியாய் இருந்த என்னை ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு தந்தி. ஏன் எல்ரோகேல், ஏன் எல்ரோகேல், ஏன் எல்ரோகேல் நான் உம்மை துதிப்பேன். ஏன் எல்ரோகேல், ஏன் எல்ரோகேல், ஏன் எல்ரோகேல் நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி, உம்மை நம்பி, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல,
உந்தைய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். சொல்வோம், எல்ரோகேல் நான் உம்மை துதிப்பேன். எல்ரோகேல் நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல. நாம் எல்லாரும் வாசிக்கலாம் யோவேலின் வேத புத்தகத்திலிருந்து. நாம் எல்லாரும் வேதத்தை திருப்பி யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? என் ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தெய்வம் என்று அறிக்கையிட்டு இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவுக்காக வாழ்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. உன் முகம் ஒரு நாளும் தோய்ந்து போகிறதில்லை. நீ எந்த சூழ்நிலையிலும், யாருக்கு முன்பதாகவும், எந்த நிலைமையிலும் உன் முகம் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்துல வாசிக்கிறோம், நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, கர்த்தருக்கு தோத்திரம், நன்றாய் சாப்பிட்டு நன்றாய் உடை உடுத்தி நன்றாய் கர்த்தருடைய ஆசீர்வதித்து வைத்திருக்கும் போது ஒன்றை நீ மறக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆகாரம் இல்லாமல், ஆடைகள் இல்லாமல், நல்ல வீடு இல்லாமல், வசதி வாய்ப்புகள் இல்லாமல், பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்த நமக்கு இன்றைக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். நல்ல வீட்டை கர்த்தர் தந்திருக்கிறார். நல்ல ஆடை உடுத்த கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நல்ல ஆகாரம் சாப்பிட கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இதெல்லாம் எதற்கு கர்த்தர் நமக்கு தந்தாரா? வேதத்துல வாசிக்கிறோம், இவைகளெல்லாம் நான் உனக்கு தந்தேன், அதிசயமா உன்னை வழி நடத்தின. இதெல்லாம் எதற்கு தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை நீ துதிக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நன்மை பெற்ற எத்தனையோ பேர் ஆண்டவரை துதிக்க மனதில்லை, தேவனுடைய சபைக்கு வருவதற்கு மனதில்லை. தன் மனம் போன போக்கிலே கெட்ட குமாரனை போல அப்பாவின் வீட்டை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, ஆராதனை விட்டு தூரமாய் போகிற ஒரு கூட்டத்தார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்ததனுடைய மிகப்பெரிய நோக்கம் நீ கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகையால் தான் வேதத்தில் வாசிக்கிறோம், யேசூரனே நீ கொழுத்து போனாயே. கர்த்தருக்கு தோத்திரம். ரட்சிப்பின் கண்மலையை எட்டி உதைக்கிற நீ திருச்சபை அற்பமா எண்ணுகிறாய், ஊழியக்காரனை அற்பமா எண்ணுகிறாய். கர்த்தர் நம்மை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கம் அப்படின்னா, அவரை துதிப்பதற்காக. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்ட. உன்னுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்திரம். உன் முகம் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அதே யோவேல் 2ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்தை வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. எப்பொழுது நம்முடைய நடுவிலே கர்த்தர் இருக்கிறார், நம் நடுவிலே, நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே, நம்முடைய சபை நடுவிலே, நம்முடைய பிள்ளைகள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார் என்று அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறீங்களோ, கர்த்தரை உயர்த்துறீங்களோ,
ஆமா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஏன் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. நீங்க வேதத்தில் எஸ்தரின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். யூத ஜனத்திற்கு விரோதமாய் ஆமான் என்கிற ஒரு மனிதன் எழும்பி யூத ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணி, மொர்தெகாயை அழித்து விட வேண்டும் என்று எண்ணி பல விதங்களில் அவன் சதி திட்டம் தீட்டினான். ராஜா கிட்ட போய் அவங்கள பத்தி இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி கடைசியில ராஜா தன் முத்திர மோதிரத்தை அவன் கையில கழட்டி கொடுத்து உன் இஷ்டம் போல் செய்து கொள் என்று அனுப்பி வைத்தான். இந்த செய்தி எஸ்தர் ராஜாத்திக்கு தெரிந்த போது வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் ராஜாத்தியும் அவளுடைய தாதிமார்களும் இணைந்து உபவாசம் செய்து கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். என்னுடைய பிள்ளையே, அவர்கள் 3 நாட்கள் உபவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்த்தபோது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காரியம் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். எந்த இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்க வேண்டும், எந்த தேவ ஜனத்தை அழிக்க வேண்டும், எந்த மொர்தெகாயை அழிக்க வேண்டும் என்று ஆமான் எண்ணினானோ, வேதம் சொல்லுகிறது, மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய தூக்கு மரத்தையே செஞ்சு வச்சிருந்தானா. அவனும் அவனோடு கூட இருந்த சிநேகிதர்கள் ஒன்னா கூடி அவனுக்கு விரோதமாய் புறம் பேசி அவனை தூக்குல தொங்க விட வேண்டும் என்று எண்ணி ஒரு பெரிய தூக்கு மரத்தையே செஞ்சு வச்சிருந்தாங்க. மொர்தெகாய் ஒரு பக்கம் தேவனை நோக்கி பார்த்தான். கர்த்தருக்கு தோத்திரம். ஆமா, எஸ்தரும் தாதிமார்களும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் காரியத்தை மாற பண்ணினார். மொர்தெகாய்க்காய் செய்யப்பட்ட அந்த தூக்கு மரத்துல ஆமானை கர்த்தர் தொங்க விட்டார். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனை நோக்கி பார்க்கிற என் அன்பு குடும்பமே, அன்பு ஊழியக்காரனே, நீ எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பயப்படாத. உன் சத்துருக்களை கர்த்தர் தலை கவிழ்ந்தோட பண்ணுவார். நீங்க செய்ய வேண்டியது அவரை நோக்கி பாருங்க, அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்துக்கு விரோதமா ஆயிரமான சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் அவங்களை நான் வெட்கப்பட விட மாட்டேன். சங்கீதம் 91 ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். உன் பக்கத்துல 1000 பேர், இந்த பக்கத்துல 10,000 பேர் உன் மேல விழுந்து உன்னை அழிக்கலாம் நினைச்சாலும் அவங்க அழிஞ்சு போவாங்களே தவிர தேவன் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. சிங்க வரலாம், வலு சர்ப்பம் வரலாம், கர்த்தருக்கு தோத்திரம், திருடன் ஆமா கண்ணி வைக்கலாம், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், என்ன வந்தாலும் தேவனை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைய நீ சோர்ந்து போகாத. உன் முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. 2வதாக வாசிக்கலாம், சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யார்? தேவ ஜனம், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற அந்த ஜனம், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த ஜனம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஜனம் அவர்கள் யாரை நோக்கி பார்க்கிறாங்களா? தனக்கு வருகிற உபத்திரவத்துல, பிரச்சனையில, கஷ்டத்துல, வேதனையில, துன்பத்துல, துயரத்துல, கடன் பிரச்சனையில, மீள முடியாத நிலைமை, இக்கட்டான நிலைமை, அவங்க பார்க்கிற ஒரு நபர் உண்டு. அவர் தான் நாம் ஆராதிக்கிற உன்னதமான ஆண்டவர். அவரை நோக்கி பாருங்கள். எந்த நிலையானாலும், இதை கேட்கிற தேவ பிள்ளைய, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பயப்படாத. நீ ஆராதிக்கிற தெய்வம் சக்தி வாய்ந்த ஆண்டவர். அவரை நோக்கி பார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மோசே ஊழிய நாட்களிலே விஷ பாம்புகள் இஸ்ரவேலர்களை கடித்து அநேகர் மரித்து போனார்கள். அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, மோசே கிட்ட வந்து, ஐயா, இப்படிப்பட்ட விஷ பாம்பு அநேகரை தீண்டி அநேகர் மரித்து போகிறார்கள், இதற்கு என்ன செய்யறதுனே தெரியல. நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் கடவுள்கிட்ட விசாரிக்கிறேன். நேர மோசே கடவுளை நோக்கி போனார்.
ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, என்ன செய்யணும்னு தெரியல, ஜனங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன், இதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்க தான் கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணினான். ஆண்டவரிடத்துல கேட்டான். எந்த பிரச்சனையில இருந்தாலும் ஊழியக்காரனை தேடிப்போ, உன் திருச்சபையை தேடிப்போ, ஊழியக்காரனோடு கூட உன் குடும்ப பாரத்தை ஷேர் பண்ணு. வெளியே சொல்ல முடியாத எந்த பிரச்சனையானாலும் தேவ மனுஷனோடு கூட மனம் திறந்து பேசு. தேவ மனிதர்கள், ஊழியர்கள் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது எந்த பிரச்சனையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்கள் முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். இவங்க எங்க வந்தாங்க தெரியுமா? மோசே கிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனையை சொன்னாங்க. மோசே தேவனிடத்துல போய் கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி ஒரு கொம்பிலே கட்டி அதை அங்கே நட்டுவை, மறுபடியும் விஷ பாம்பு தீண்டுமானால் யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். இதுதான்ப்பா ப்ராசஸ். நீ போய் சொல்லு ஜனங்களுக்கு. மோசே சொன்னான், பயப்படாதீங்க, ஒரு வெண்கல சர்ப்பத்தை நான் ரெடி பண்ணி இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னது போல அதை நட்டு வைக்கிறேன். அந்த பாம்பு வந்து உங்களை கடிக்குமானால், தீண்டுமானால் நீங்க பயப்படாதீங்க. யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறீங்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் என்றார். எத்தனை அற்புதமான ஆச்சரியமான சம்பவம் பாருங்கள். அல்லேலூயா. மறுபடியும் பாம்பு வந்ததுங்க, அநேகரை தீண்டிச்சுங்க. ஆனா அந்த சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். அதைத்தான் பவுல் இப்படி சொல்லுகிறார், உங்களுக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டு, உங்களுக்காக கொம்பிலே தூக்கப்பட்டு, ஆமா அந்த இயேசுவை, அந்த நசரேயனாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீ எந்த நிலையிலே இருந்தாலும் உன்னை விடுவிக்கிற, உன்னை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் உன்னுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக தன்னையே ஜீவபலியாய் தந்து கொல்கதா என்கிற மரத்தின் மேல் தன் ஜீவனையே தந்த இயேசு ஒருவர் உண்டு. அவர் உனக்காக கொம்பின் மேல் தொங்கினார். அந்த இயேசுவை நீ நோக்கி பார்ப்பாயானால் நீ பிழைத்துக் கொள்வாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, இயேசுவாலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. உனக்கு நன்மை உண்டாக, உனக்கு மீட்பு உண்டாக, உன் தலையெழுத்து மாற, உனக்கு பாவ விமோசனம் கிடைக்க ஒரு நபரை உனக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர்தான் நசரேயனாகிய இயேசு என்கிற தெய்வம். அவரால் அன்றி மீட்பு இல்லப்பா, அவரால் அன்றி உனக்கு ரட்சிப்பு இல்லை. அவரை நோக்கிப்பார். வானத்தின் கீழெங்கு மனுஷனுக்குள்ளேயும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற ஒருத்தருடைய நாமமும் இல்லை. அதைத்தான் பவுல் சொன்னாரு, மரத்திலே தொங்கப்பட்ட அந்த இயேசுவை எவன் நோக்கி பார்க்கிறானோ அவன் பிழைத்துக் கொள்வான். நீ பிழைக்க உனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன், உன் முகம் பிரகாசிக்க ஒரு வழி சொல்லுகிறேன். நாங்கள் பிரசங்கிக்கிற எங்கள் இயேசுவை நோக்கி பாருங்க. திருமணமாகி குழந்தை இல்லையா? இயேசுவை நோக்கி பாருங்க. அநேக நாட்கள் வயது சென்றாகிவிட்டது, என்ன செய்யறதுன்னு தெரியல, திருமணம் நடக்கல, தட, பயப்படாதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க வீடு கட்டி பாதியில நிக்குது, சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, சோர்ஸே இல்ல பிரதர், என்ன பண்றதுனே தெரியல, கவலைப்படாத, இயேசுவை நோக்கி பாரு. டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்களால முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சது. இல்ல இல்ல, டாக்டரை விட ஒரு பெரியவர் ஒருவர் இருக்கிறாரு, அவரை நோக்கி பார். உன் வியாதி சாபங்களிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை ரட்சிக்க அவராலே ஆகும். சங்கீதம் 34:5 வாசித்தோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாம்பினால் தீண்டப்பட்ட போது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தது போல, இந்த செய்தியை கேட்கிற என்னுடைய பிள்ளையே, இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நீ எந்த நிலையிலே நீ தாக்கப்பட்டிருந்தாலும், மந்திரத்தினாலே, சூனியத்தினாலே, செய்வனினாலே நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ, சிலுவையிலே உனக்காய் தொங்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார், நீ பிழைத்துக் கொள்வாய். மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாம், ஏசாயாவின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர். இங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, I am the Lord, நான் கர்த்தர்,
நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். முதல் விஷயம் சொன்னேன், நம்ம கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு, நல்ல வீடு கொடுத்திருக்கிறார்ல, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அவரை துதிச்சீங்கன்னா நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. தாவீது சொன்னா, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும், அவரை துதிச்சு பாருங்க, நீங்க ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க. உங்கள் நடுவில் அவர் வருவார். அவரையே தெய்வமா எண்ணி, அவரையே நமஸ்கரித்து, அவர் ஒருவருக்கே நீங்கள் பணிந்து அவரை ஆராதனை செய்தால், ஆமா, உங்க முகம் ஒரு நாள் வெட்கப்படாது. இரண்டாவது விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் எவர்கள்? அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம். அவரை நோக்கி பார்த்தால் அவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க முகம் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். மூன்றாவதாக, ஆமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. எனக்கு அருமையான அன்பு சகோதரா, சகோதரியே, என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையில கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு பழக்கம் உனக்கு இருக்கிறதா? யோசிச்சுப்பார். இன்னைக்கு வாழ்க்கையில நேரத்தை தேவையில்லாதவைகளுக்கெல்லாம் நேரங்களை செலவு செய்கிறோம். செல்போனுக்கு நேரங்களை அதிகமாய் செலவு செய்கிறோம். நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தேவையில்லாத மனிதர்களுக்கு தேவையில்லாத நேரங்களை நாம் செலவு செய்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு, என் நேரத்தை நான் ஆண்டவருக்காக செலவு செய்வேன். இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். எது? கழுக போல. அல்லேலூயா. கழுக போல ஒரு புது பலன் நீ பெற்றுக்கொள்ள நீ கர்த்தருக்காக காத்திரு. அவர் சமூகத்தில் நீ காத்திருப்பாயானால், அவர் முகத்தை நீ நோக்கி பார்ப்பாயானால், உன் வாழ்க்கையில கர்த்தர் பெருத்த அற்புதங்களை செய்வார். எசேக்கியாவை பார்த்து நாத்தான் பாஸ்டர் இப்படி சொன்னாங்க, நீ மரித்து போவாய், உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செஞ்சுக்கோங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் சுவர் பக்கமாய் திரும்பி தன் இஸ்ரவேலில் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் உடனே அவன் மேல் மனம் இறங்கினார். அவனுக்கு 15 ஆண்டுகளை அவனுக்கு கர்த்தர் கூட்டி தந்தார். எந்த ஊழியக்காரன் நீ மரித்து விடுவா என்று சொன்னாரோ அதே ஊழியக்காரன் கர்த்தர் சொன்னார், திரும்பி போ, சொல் இந்த விஷயத்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எது நடக்காது, எது ஆகாது, எது கூடாது, எது முடியாது என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார்ப்பா, என் சமூகத்தில் நீ காத்திருப்பா, எனக்கு நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுப்பா, சரியா ஆராதனைக்கு போ. இன்றைக்கு கடைசி காலம், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். சபை கூடி வருவதை மிஸ் பண்ணாதீங்க, ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க, பாஸ்டரோடு கூட இணைந்து ஜெபிக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு தேவனுக்காக நேரங்களை கொடுத்து கர்த்தர் சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, அந்த அற்புதமான நல்ல செய்திக்காக நன்றி அப்பா. தன் இருதயங்களை உடைத்து உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று பொருத்தனை செய்து ஒரு தீர்மானத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தோத்திரம். உடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு முன்பதாகவும் இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறாங்களோ, அற்பமா பேசுறாங்களோ, அற்பமா எண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு முன்பதாக உடைய ஜனத்தை உயர்த்தி முகங்களை பிரகாசிக்க செய்யும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே. இயேசு எங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு. எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்காக ஜெபிப்பதற்கென்று நாங்கள் ஒரு சபையிலே டீம் ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம். அவர்கள் அனுதினம் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். விசேஷமாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் பூந்தமல்லியில் இருக்கிற ரோசி கார்டன் ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையில எங்கள் ஆராதனை நடைபெறும். நீங்கள் ஆராதனைகளை கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை மாலை, வெள்ளிக்கிழமை காலை, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மாலை, இப்படிப்பட்ட நாட்களிலே ஜெபங்கள் நடைபெறும். வந்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மையை
நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த தெய்வம் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். தொடர்ந்து எங்கள் ஆவியான எழுப்புதல் திருச்சபைக்கான ஊழியங்களுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஊழியத்தோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணி அளவில் எங்களுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். காணுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.